இப்போ சமீப காலமாக நாய்கள் தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்திலேயே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. 2 அமர்வு சர்ச் நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாங்க, தெருக்களில் உள்ள நாய்களை காப்பகத்தில் அடைக்குமாறு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு தடங்கலாக வந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, சமூக ஆர்வலராக இருந்தாலும் சரி, தக்கபடி சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் இவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து தான் வருகின்றார்கள். ஆக சட்டத்தின் மூலமாக இவ்வளவு இருக்கிறது. இதற்கு சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படி என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் சொல்லும் கருத்து, திருட்டு அதிகமாக நடந்து கொண்டு இருந்தது, இப்போது திருட்டு இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கிறாங்க. அப்போது உங்கள் வீட்டுக்கு 4 பேர் வராங்க போகிறாங்க, தெரியாத நபர் வந்தாலும் அதை கொலைக்குதா இல்லையா அப்படிங்கிற கருத்தையும் முன்வைக்கிறாங்க. அப்போது எல்லா விதத்துலேயும் நான் ஒரு ஒரு உருண்டை சோறு கொடுத்தாலும் உங்களே நம்பி கிடக்குது இல்லையா அப்படிங்கிற கருத்தையும் அவங்க முன்வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் மேலோட்டமாகவே கருத்துக்கள் முன்வைத்தாலும் அதற்கு மேலே நம்மளுடைய பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் முன்வைக்கும் வார்த்தைகள், உங்கள் குழந்தைய இருந்தால் நீங்கள் விடுவீங்களா? அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு யார் வருவா? தெருநாய்க்கள் கடித்து கொண்டு இருக்கும்போது யாராவது வரீங்களா? ஓய் 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 சு சு இன்னும் சத்தம்தான் போடுவீங்க. கடிப்பட்டது என்னமோ குழந்தைக்கு தான். சரி, குழந்தைய கடிச்சிட்டுன்னு சொல்லி நாம் மருத்துவமனைக்கு கொண்டு போனோம். அங்கே டிடி போடுறாங்க. டிடி போட்டதுக்கப்புறமும் அப்போ ரேபியஸுங்கிற நோய் தாக்கப்படுகிறது. தாக்கப்பட்டு நிறைய பேர் இறந்தும் போயிருக்கிறாங்க. இதில் அப்போ அதுக்கு அஞ்சுவதா, அல்லது நாய்க்கடியிலிருந்து எதற்கு தான் அஞ்சுவது? பயம், எல்லாருக்குமே ஒரு பயம் உணர்வு அதிகமாகி கொண்டு இருக்கிறது. அப்போ நாய்க்கடி பெரும்பாலும் குழந்தைகளைத்தான் கடிக்கிறது. இன்றைக்கி ஒரு சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே போவதுக்கு முன்னுக்கூட்டியே தெருநாயிலிருந்து மோப்பம் பிடிச்சி அவன் வீட்டு வரைக்கும் போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு வச்சுட்டு வெளியே தூக்கி அது இலையை போடும்போது அதுக்கு முன்னாடி கூடயே கையை கடித்த மாதிரியே வரும். அதில் கடிச்சு ஒன்று இருக்காது, 1 2 எலும்பு தான் கிடைக்கும். அந்த வேகத்தில் கூட இருக்கிறது இந்த நாய். அப்போது அந்த குழந்தைகளை அட்டாக் பண்ண தான் செய்யுது. இது ஒரு பக்கம் இருப்பினும், அப்போது இதை உச்சநீதிமன்றம் பக்கம் சப்போர்ட் செய்யவா, சமூக ஆர்வலர்கள் பக்கம் சப்போர்ட் செய்வதா, அல்லது பொதுமக்களை கடிக்கும் தெருநாய்க்கள் அவர்களுக்கு சப்போர்ட் செய்வதா, இந்த 3 விழுக்காடுகளில் எது நியாயமான கருத்து என்பதை இந்த மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அதாவது நாய்களை கொல்ல சொல்லவில்லை, நாய்களை அப்போ அந்த நீதிமன்றமே என்ன சொல்லுது, நாய்களை பிடிக்கக்கூடாது, அது இது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நாய்களை நீங்களே வளர்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் நீதிமன்றம் சொல்லினாலும் அதற்கு ஏற்க மறுக்கிறார்கள். அப்போ என்ன செய்வது? நாய்களை சட்டப்படி பார்த்தால் நாய்களை அரசு சொல்வது 8 வாரங்கள் அவகாசம் கொடுத்து இருக்கிறது. அந்த 8 வாரங்களில் அவகாசம் நாய்களை பிடித்து காப்பகத்தில் அடைக்கிறதுக்கு உத்தரவு. இருப்பினும் இந்த நாய்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று பார்க்கும்போது முதலில் தெருநாய்க்கள் தான். அப்போ தெருநாய்க்கள் இல்லை அப்படின்னா கல்ல ஈஸியாக வந்துடுவான் அப்படிங்கிற கருத்து சொல்கிறாங்க. அப்போ இதற்கு தீர்வு தமிழக அரசு அந்தந்த மாநிலங்களை இதற்கு பொறுப்பு ஏற்று அது சுகமமாக பிரச்சனைகளை முடிக்க வேண்டும் என்பது தான் இது ஒரு சிறந்த தீர்வு. ஆகவே எல்லாரும் ஒவ்வொரு தீர்வுகள் ஒவ்வொரு கருத்துக்கள் சொன்னாலும் அதற்கு அந்த உள்ள மாவட்டத்தில் உள்ள கலெக்டர்கள் இவர்கள் தான் அந்த முடிவு எடுக்கப்பட வேண்டும். தமிழக அரசு இதற்கு சரியான ஒரு தீர்வினை வழங்க வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர்களும் இதற்கு தீர்வுகள் வழங்கினால் மட்டுமே இதற்கு ஒரு சரியான விளக்கம் கிடைக்கும், நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.